ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆத்துல ஒரு மீன் பிடிச்சோம். அந்த மீன் என்ன மீன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த செல்லுக்கிட்ட ஸ்டார் மாதிரியும் இருக்கு, வித்தியாசமா இருக்கு. உடுவ மீன் மாதிரியும் இருக்கு, ஜிலேபி மாதிரியும் இருக்கு, விரால் மாதிரியும் இருக்கு. ஒவ்வொரு விரால் மண்டை மட்டும் விரால் மாதிரி இருக்கு, ஜிலேபி முழுல ஜிலேபி மாதிரி இருக்கு. என்ன மீனே தெரியல. எல்லாம் கலந்த ஒரு கலவைன்னு நினைக்கிறேன். வாங்க அந்த மீனை பத்தி பாப்போம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மீனை காமிக்க போறேன். நம்ம தொட்டி கொஞ்சம் இதாதான் இருக்கும், அழுக்காதான் இருக்கும். புரியல பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் மீன் விழுந்துட்டு கீழே. இல்ல, இது தள்ளியில் ஓடுறதோட வெளியே ரொம்ப ஓடுது. வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க விரால் மாதிரியே வழுக்குது. புடிச்சான் ஒழுங்க இடல, நீ அமுக்குறே செத்து போயிடும். வேற ஏதாச்சும் போடல. நீ பிடிக்காத முள்ளு வச்சு கீச்சு விட்டுது. விரால் மாதிரி வழுக்குது. பொறு நான் அப்படி விடு புழுக்கு புழுக்கு சும்மா கீச்சலாம் விடுது. தூக்கல மொத்தமா அப்படி இப்படி. ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த மீன். பாருங்க, ஒரு வித்தியாசமான மீனா இருக்கு. மண்டையில வேற ஒரு சிவப்பு கலர்ல ஒரு புள்ளி மாதிரி இருக்கு. அதை காமில தெரியாதோ? மண்டையில எதிரியே காமிக்காம பாரு. இது என்ன வகை மீன்னே தெரியல. சோப்பு மண்டை. இதுதான் இப்போ நம்ம கிணத்துக்குள்ள விட போறோம். மீன் என்ன ரகமா இருக்கும்? சரியான மீன், விரால் மாதிரி. ஆனா நல்லா வழுக்குது. எனக்கு தெரிஞ்ச விரலாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. செமையான ஆட்டம் காமிக்கி. நம்ம பிடிச்ச மீன்ல இது ஒரு வித்தியாசமான மீனா இருக்கு. கொஞ்சம் தண்ணிக்குள்ள கொண்டு போவோம், செத்து போயிரு போகுது. தண்ணிக்குள்ள மிரட்டி போனோம். நம்ம இதுக்கு வச்ச பேர் என்னன்னா மண்டை சோப் மண்டை. தப்பா சொல்லிட்டேன், சோப் மண்டை. இந்த மீன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நீங்களே பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த சோப் மண்டியா தான் கிணத்துக்குள்ள விட போறோம். விட்டதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம் இருக்கா இல்ல. நல்லா வழுக்குது. இது என்ன மீனா இருக்கும் உனக்கு தெரிஞ்சு சொல்லு. தெரியல. நான் நினைக்கிறேன் ஜிலேபி இல்ல விராலா இருக்கும்னு நினைக்கிறேன். விராலுக்கு முள்ளு இருக்குமா? விராலுக்கும் லைட்டா உள்ள லைட்டா தான் இருக்கு. இது எப்படி இருக்கு? ஜிலேபியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிலேபியோட கூட முள்ளு இருக்கு. வேற சரி, ஜிலேபி பாருங்க, ஸ்டார் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது ஜிலேபி இல்லாட்டி விராலா இருக்கும், இல்ல ஜிலேபியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிலேபில இது ஒரு புது ரகம்னு நினைக்கிறேன். இப்ப புதுசா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா விரால் மாதிரி நல்லா வழுக்குது. கிணத்துல விடுமா? இங்க பாருங்க, மண்டையில ஸ்டார் மாதிரி இருக்கு. அது செவில எதுவும் இருக்குல்ல, ஏதோ ஒட்டிட்டு இருக்கா. அது ஒட்டல, அதோட இது முள்ளு. பாருங்க, முள்ளுதான் இல்ல, முள்ளு அதுல இருக்குல்ல, அந்த ஓரத்துல. அந்த சைடுல காமி, அந்த சைடுல எப்படி இருக்கு இங்க பாரு. அது பாருங்க. அது முள்ளுல குத்துது கையில லைட்டா. ரொம்ப கோவத்துல இருக்காரு ஐயா. என்ன பத்தி ஜாப் பண்ணீங்க? நம்ம ஆத்துல விடுவோம், கிணத்துல விடுவோம். மீனை பிடி. மீனை பிடிக்கல, தூக்கல மீனை பிடில. மீன் நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த தண்ணிக்குள்ள கீழே விழுந்தோன்னு வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, விரால் மாதிரியும் இருக்கு, ஜிலேபி மாதிரியும் இருக்கு. எல்லாம் கலந்த ஒரு கலவை. வாங்க गाइस, நம்ம கிணத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு கிணத்துக்குள்ள தூக்கி போடுவோம் இல்ல விடுவோம். அது திண்டுல போடாம போடணும். அந்த வாரத்துல கொஞ்சம் தள்ளி போட்டுரும். அதுக்குள்ள போட்டுருல. அதான் நடுவுல தூக்கி அடிபடாம இருக்குமா? டேமேஜ் டைட்டா தான் பிடிச்சிடணும். பண்ணுமா? அப்படியே போடுதான். ஐயா, மொத்தமில்ல தின்றுவான். தின்ட்டா மீன் இருக்காங்களே. ஜாலி முடிச்சு விட்டீங்க போங்க. மீன் இருக்கா இல்ல செத்துட்டா? அவ்வளவுதான். என்ன நடக்குதே தெரியல. மீனே காங்கல.
அதுனா சத்தமே இல்லாம போட்டிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த மீன் இருக்கா செத்துட்டான்னு தெரியல. அந்த மீன் சின்னதா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சோறை போட்டு இந்த கிணத்துல எவ்வளவு மீன் கிடக்குன்னு பார்க்க போறோம். இப்போ போடுவாங்க வெட்டுதில் மண்ணினால் தான் அங்க போடுங்க. ஜிலேபி கம்மியா தான் இருக்கு, தேலியும் நிறைய போடுறேன் பாருங்க கைஸ். போடுறேன் கைஸ், போட போறேன் போடல காப்பல காடு மாடு பிடிச்சிட்டு போவோம். இந்த மீனுக்குலாம் இதான் உணவு. நம்மளும் க்ளோஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆளை காணும். அவ சின்ன மீன் இருக்கான்னு தெரியல. அண்ணதல்ல இருக்கு. அது தேடி அது சின்னது அதுலதான் கிடக்கு. சரி கொஞ்சம் வெள்ளை கலர்ல தெரியுதுலண்ணா. எனக்கு ஒண்ணும் தெரியல. அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த வெளிச்சத்து அண்ணன் கீழே போய் பாருங்க. அண்ணன் நிக்கலண்ணா. கேமரால தெரியும். ஆமா ஆமா அதுனா பொடிசா நிக்க செவிட விழிச்சு அந்த கயிறு கிட்ட ஓடி போது பாருங்க, கீழே போயிட்டு இப்போ. அண்ணா அண்ணா அந்த இப்போ வரும் அந்த தேலி கைத்துக்கிட்ட சூம் பண்ணுங்க. ஆமா அது எத்தனோண்டு தெரியுது. எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில அந்த மீனை பார்த்தாச்சு. இதுல வேற மாதிரி இருந்துச்சு, கிணத்துக்குள்ள போட முச்சுல வேற மாதிரி இருக்கு. பாக்கிறதுக்கு வெள்ளை கலர்ல இருக்கு. மத்த மீன்ல அது விரட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு மீன்? இப்போ இதுல ஒரு தொட்டில புது மீன் எல்லாம் போட்டு வளர்க்க போறோம். தொட்டிய பாருங்க, சும்மா அலற விடும். இது கிளீன் பண்ணி நாக்கு தெளிடும். கிளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவி விட்டு மொத்தமா கிளீன் பண்ணிட்டு இதுல நீங்க கமெண்ட் என்ன மீன் சொல்றீங்களோ அந்த மீன் போட்டு வளர்க்க போறோம். என்ன மீனாலும் போட்டு வளர்க்க போறோம். பிடிச்ச மீனை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை போட்டு வளர்ப்போம். அடுத்தடுத்த வீடியோல அதை போடுவோம். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொட்டி நல்லா நீளமா இருக்கு. எப்படியாச்சும் 4 இதாச்சும் வந்துடும். இதுல போட்டா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த ஓட்டை தூக்கி இப்படி கேப்ல இப்படி நட்டு வச்சிடணும். சைடு சைடா பிரிச்சு தனித்தனி இதா பிடிக்க போறோம். ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மீனா போட போறோம். என்ன மீன் கமெண்ட்ல சொல்லுங்க.